கலைஞர் கடந்த காலத்தில் பதிவு செஞ்சிருக்கிறார். அதை தான் வந்து திருச்சி சிவா கோட் பண்ணி பேசியிருக்கார். திருச்சி சிவா சொல்ல வந்தது கலைஞருக்கும் காமராஜருக்குமான உறவு எப்படி இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்ல வந்தார். அதே மாதிரி நெருக்கடி நிலை காலகட்டத்தில் இந்தியா முழுக்க அன்னைக்கு இருந்த இந்திரா காந்தியினுடைய அரசாங்கத்தை எதிர்த்த பல தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. பல மூத்த தலைவர்கள், முக்கியமான தலைவர்கள் வந்து கைது செய்யப்பட்டாங்க. ஜெயபிரகாஷ் நாராயண் கைது செய்யப்பட்டார், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் கைது செய்யப்பட்டார், மொரார்ஜி தேசாய் கைது செய்யப்பட்டார், கிருபாலினி கைது செய்யப்பட்டார். இத்தனை பேரும் கைது செய்யப்பட்டப்போ இந்த ரேஞ்சில் இருந்த தலைவர்களில் ஒருத்தர் கைது செய்யப்படாமல் இருந்தது வந்து காமராஜர் மட்டும்தான். காமராஜரை வந்து அன்னைக்கு இங்கே இருந்த திமுக அரசு வந்து கைது செய்ய முடியாது அப்படின்னு மறுத்துருச்சு அப்படிங்கிற தகவல் தான். நெருக்கடி நிலை காலகட்டத்தினுடைய வரலாறு எடுத்து படித்தோனாலே வந்து அது தெரியும். எப்படி காமராஜருக்கு இங்கே இருந்த கலைஞருடைய அரசு துணையாக நின்றது அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு இருந்தப்போ வந்து காமராஜர் இறந்தும் போயிடுறார். 1976 ஜனவரியில் தான் திமுக அரசு இங்கே கலைக்கப்படுது. நெருக்கடி நிலை காலகட்டத்தில் 75 அக்டோபர் 2ஆம் தேதி காமராஜர் வந்து மரணம் அடைஞ்சிடுறார். காமராஜரை கைது செய்யணும் அப்படின்னு டெல்லி கொடுத்த நெருக்கடிகளை